Hello friends, welcome to Tamil Tutorials World. நம்ம இந்த tutorial என்ன பார்க்க போறோம்னா Windows 10ல உள்ள brightness ப்ராப்ளத்தை நம்ம வந்து எப்படி fix பண்ணலாம் அத பத்தி பார்க்க போறோம். So first வந்து என்னோட action center நான் press பண்றேன். இதல பாத்தீங்கன்னா brightness ஓட லெவல் கொடுத்திருப்பாங்க. நம்ம என்னதான் increase decrease பண்ணாலும் நமக்கு வந்து window ஒரே மாதிரி தான் இருக்கும். So dim ஆற எந்த ஒரு ரெஸ்பான்ஸ்மே நமக்கு வந்து தெரியாது. இப்போ வந்து இந்த ப்ராப்ளத்தை நம்ம வந்து எப்படி fix பண்ணலாம் அத பத்தி பார்க்க போறோம். So first வந்து start menuல settings open பண்ணுங்க. இத பாத்தீங்கன்னா settings கொடுத்திருப்பாங்க. இத நீங்க press பண்ணீங்கன்னா நமக்கு வந்து settings open ஆயிரும். இதெல்ல ஃபர்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா சிஸ்டம்னு ஒரு மெனு கொடுத்திருப்பாங்க. இத நீங்க பிரஸ் பண்ணுங்க. இதெல்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா டிஸ்ப்ளேன்னு கொடுத்திருப்பாங்க. இத நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா கீழ பாத்தீங்கன்னா adjust brightness levelனு கொடுத்திருப்பாங்க. இத நீங்க வந்து increase decrease பண்ணி பாத்தீங்கன்னா எந்த ஒரு ரெஸ்பான்ஸ்மே இருக்காது. சோ இப்போ வந்து நம்ம இத எப்படி fix பண்ணலாம் அத பத்தி நான் சொல்றேன். சோ இப்போ நான் வந்து ரெண்டு ஸ்டெப் சொல்லப் போறேன். இது ரெண்டுல ஏதாவது ஒன்னு கன்ஃபார்ம் உங்களுக்கு வொர்க் ஆகும். சோ நெக்ஸ்ட் இந்த சேனலை மறக்காம Subscribe பண்ணிருங்க. சோ ஃபர்ஸ்ட் மெத்தட் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் மெனுல வச்சு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா device manager னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோ இந்த மெனுவை நீங்க பிரஸ் பண்ணுங்க. பிரஸ் பண்ணீங்கன்னா நமக்கு வந்து device manager வந்து ஓபன் ஆக ஆரம்பிச்சிரும். பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஓபன் ஆயிருச்சு. இதுல display adapters னு கொடுத்திருப்பாங்க. இந்த மெனுவை பிரஸ் பண்ணுங்க. இதுல நீங்க வந்து எந்த கிராஃபிக் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதோட நேம் வந்து இதுல டிஸ்ப்ளே ஆகும். நீங்க ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா அப்டேட் டிரைவர் சாஃப்ட்வேர்னு கொடுத்திருப்பாங்க. இத நீங்க பிரஸ் பண்ணுங்க. இதுல வந்து ரெண்டு ஆப்ஷன் டிஸ்ப்ளே ஆகும். ஃபர்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா search automatically for update driver software னு கொடுத்திருப்பாங்க. இதுக்கு நீங்க வந்து நெட்டை கனெக்ட் பண்ணிட்டு இந்த மெனுவை நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா நமக்கு வந்து ஆன்லைன்லயே நமக்கு வந்து டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிரும். சோ இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஆல்ரெடி நீங்க வந்து செட்டப் உங்க PCல வச்சிருந்தீங்கன்னா நீங்க அந்த ஃபைலை மட்டும் நீங்க ப்ரௌஸ் பண்ணி நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். சோ இதுதான் இப்போதைக்கு நான் சொன்ன ஃபர்ஸ்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிராஃபிக் கார்டு நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிருப்போம். சோ இன்ஸ்டால் பண்ணதுலயே பாத்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணுங்க. இதல பாத்தீங்கன்னா நீங்க வந்து எந்த கிராஃபிக் கார்டு இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்களோ அதோட ப்ராப்பர்ட்டீஸ் வந்து இதுல டிஸ்ப்ளே ஆகும். இப்போ நான் வந்து Intel யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ இதல பாத்தீங்கன்னா கிராஃபிக் ஆப்ஷன்ஸ்னு கொடுத்திருப்பாங்க. நீங்க இத பிரஸ் பண்ணலாம். அப்படி இல்லனா கிராஃபிக் ப்ராப்பர்ட்டீஸ்னு கொடுத்திருப்பாங்க. நீங்க இதையே பிரஸ் பண்ணுங்க. நமக்கு வந்து அந்த கிராஃபிக் கார்டோட ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாமே நமக்கு வந்து ஓபன் ஆகும். பாத்தீங்கன்னா தெரியும். இதுல வீடியோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இத நீங்க பிரஸ் பண்ணுங்க. இதுல பாத்தீங்கன்னா தெரியும் brightness, contrast, hue, saturation இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. நீங்க இதுல increase decrease பண்ணீங்கன்னா நமக்கு வந்து உடனே உங்க ஸ்கிரீன்ல டிம் ஆறது உங்களுக்கு நல்லாவே ரெஸ்பான்ஸ் தெரியும். சோ இந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு கண்டிப்பா வொர்க் ஆகும். சோ இத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா வொர்க் ஆகும். சோ இந்த மாதிரி நான் வந்து நிறைய ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ற வீடியோ வந்து நான் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன் டெய்லி. சோ மறந்துடாம இந்த சேனலை Subscribe பண்ணுங்க. நான் ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து நான் அப்டேட் பண்றேன். சோ மறந்துடாம Subscribe பண்ணுங்க. Thanks for watching. Please subscribe.